இந்த ஆண்டு பருவமழை அதிகமாக இருக்கும் அப்படின்றது தெரிவித்திருக்கிறாங்க. ஆனால் இயற்கை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதை விட கம்மியாக வரலாம், இல்லை அதிகமாகவும் வரலாம். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற போதிலிருந்து நம்ம சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு மழைநீர் வடிகால் பணிகளை மிகவும் முக்கியமான பணிகளாக மேற்கொண்டு வருகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக ஆய்வினை மேற்கொள்கிறார்கள். அதிகாரிகளிடம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறார்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து இதற்கான ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேவையான பகுதிகள் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கிறது. கூடுதலாக மாமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கை ஏற்பார்ப்போர் சிறு சிறு பணிகள் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாத மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இப்போ 20 சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னா நம்மளுக்கு மோட்டார் தேவைப்படும். அந்தந்த லோலைன் ஏரியாஸ் எல்லாமே கண்டறிந்து 100 HP கொண்ட மோட்டார் முன்னதாகவே அந்த பகுதிகளில் நியமிக்கப்படும். அதற்கான ஏற்பாடுகள் மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாத வாலண்டியர்ஸும் இந்த வாட்டி நம்ம அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் அந்த வாலண்டியர்ஸ் மூலயமா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாத மாண்புமிகு முதலமைச்சர் அவர் ஆணைக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரடியாக பொதுமக்களிடம் கலந்துரையாடி அவர்கள் தேவைகள் என்ன கண்டறிகிறார்கள். அதே போல் லோலைன் ஏரியாஸ்லும் அவங்க என்ன மாற்றிடம் தேவைப்படும் அப்படின்றதையும் கண்டறிகிறார்கள். அனைவருமே களத்தில் இருக்கிறோம். வரக்கூடிய பருவமழை பொதுமக்களோடு இணைந்து நம்ம இயற்கையை சமாளிக்கும்.